நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு எல்லாருக்கும் திருவாதிரை நல்வாழ்த்துக்கள். பழக்காயில என்னென்ன காய் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க 1/2 கிலோவுக்கு வாங்கிட்டு வந்தோம். இது என்ன காயின்னு எனக்கு தெரியல. முள்ளுக்காயின்னு ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது. இது வந்து வாழைப்பூவு, அதுக்கப்புறம் இது சேமந்தண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு வெண்டைக்காய் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து 1/2 கிலோவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம், இந்த தண்டு கலந்து. இது என்ன தண்டுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயத்தாள், இனிப்பு பூசணிக்காய் ஒன்று, கொத்தவரங்காய், அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க. சின்னதாக ஒரு வெள்ளை இனிப்பு பூசணிக்காய், பீக்கங்காய் இது, அதுக்கப்புறம் ஒரு பாகக்காய் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பொடலங்காய் ஒரு சின்ன பீஸு, அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, அதுக்கப்புறம் இது வந்து கருணக்கிழங்கு, இது ஒரு கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது கோவக்காய் ஒன்று, அதுக்கப்புறம் அவரைக்காய், இது வந்து மொச்சக்காய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது, இன்னும் 2 பீஸ் வந்து வெங்காயத்தாள், இது வந்து சேனக்கிழங்கு ஒரு துண்டு, அதுக்கப்புறம் இது வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கொத்தவரங்காய் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிரண்டை, ஒரு சின்ன துண்டு பிரண்டை, அதுக்கப்புறம் இது வந்து பலாக்காயெலாம் இப்படி போட்டிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். இதெல்லாம் அப்படியே சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நாளைக்கு. இது துவரங்காய், இது வந்து என்ன பூவும் தெரியல. இந்த வருஷம் தான் இப்போ எதையோ பிச்சு போட்டாங்க போலன்னு தெரியுது. இது என்னன்னே தெரில. இந்த வருஷம்தான் நான் இந்த பூவை பார்க்குறேன், இதை பார்க்குறேன். என்ன ஏதுன்னே தெரியல. இது வந்து இலந்த பழம், ரைட்டு, இலந்த காயும் இலந்த பழமும் இருக்குது. அப்புறம் இன்னும் ஜாஸ்தியாக பலாக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நெல்லிக்காய், குட்டி நெல்லிக்காய் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பலாக்காய் தாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருப்பாங்க போல் தெரியுது. பலாக்காய் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த காயெல்லாம் வந்துங்க 1/2 கிலோ, பழக்காயும் கேட்டு 1/2 கிலோ வாங்கிட்டு வர்றது. அப்போ நமக்கு இது பத்தலைன்னு சொல்லிட்டாக்கா வந்து இது வந்து பார்த்திங்கன்னா என்னது, அவரைக்காய் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் துவரங்காய், இதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணி நம்ம வந்து குழம்பு வைக்கலாம்.